நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரின் வழிபாடு பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு என்ன நற்பலன் கிடைக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். புராண கால வரலாற்றின்படி விநாயகப் பெருமான் வந்து ஒரு விருந்துக்கு போய் நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு நிறைய மோதகங்கள் கிடைக்குது, கொழுக்கட்டைகள் எல்லாமே கிடைக்குது. அதை எடுத்து தன்னோட மடியில் கட்டிக்கிட்டு தன்னுடைய வாகனமான அதாவது மூஷிக வாகனன் அவர் மேலே அமர்ந்து பயணம் செஞ்சிட்ருக்காரு. அப்போ இரவு பொழுது நல்லா நிலா வெளிச்சம், ரொம்ப குளுமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே தன்னுடைய வாகனத்தை மேலே அமர்ந்து சவாரி செஞ்சிட்ருக்கும் பட்சத்தில் திடீர்னு மூசிக வாகனம் வந்து நிற்கிறாரு. அதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வரும் வழியில் வந்து ஒரு சர்ப்பம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. உடனே எலி வாகனத்துக்கு கொஞ்சம் பயம். அதை மிதிச்சிருவோமோ, இல்லை மிதிச்சா நம்ம ஏதாச்சும் விழுந்துருவோம்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே சடனாக வந்து நிற்கிறாரு. திடீர்னு நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, விநாயகப் பெருமான் அமர்ந்திருக்காரு இல்லையா, அவர் உடனே கீழே விழுந்துட்டார். விழுந்து என்ன செஞ்சார், தன்னோட மடியில் இருந்த அனைத்து கொழுக்கட்டைகளும் வந்து கீழே விழுந்துருது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, கொழுக்கட்டைகள்லாம் எடுத்துட்டு மோதகங்களை எல்லாம் எடுத்துட்டு அந்த பாம்பை போய் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பாம்பை பிடிச்சு பார்க்கறக்கு அந்த பாம்பு மிகவும் அழகாக இருக்குது. கயிறு மாதிரி இருந்தாலும் அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த பாம்பின் நிறைய மிக நல்லா இருக்குது. உடனே அந்த பாம்பை பிடிச்சி தன்னோட வயிற்றில் கட்டிக்கலாம்னு சொல்லி அந்த பாம்பையும் பிடிக்க போகிறாரு. சரிங்களா? ஆனாலும் இவர் மோதகங்களை மறுபடியும் மறுபடியும் எடுத்துட்டு அந்த பாம்பையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் எதுவுமே நடக்கலை. இந்த விளையாட்டுத்தனமான ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு சந்திர பகவான் பார்த்து உடனே சிரிக்கிறார். அது சத்தமாக சிரிக்கிறாரு. அவனால் சிரிப்பை வந்து அடக்கவே முடியல. விநாயகருக்கு வந்து அந்த சத்தம் கேட்டு திரும்பி சந்திரனை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்டதுக்கு அவர் சொல்கிறாங்க, நீ வந்து ரொம்ப குட்டையாக ரொம்ப குண்டாக இருக்க, தலை வேற உனக்கு யானை தலை, பெரிய பானை மாதிரி வயிறு, நீ இவ்வளோ உடம்பை வச்சுட்டு அந்த பாம்பையும் பிடிக்கணும், மோதகங்களை எல்லாம் எடுத்து மறுபடியும் நீ உன்னோட இடுப்பில் கட்டிக்கணும்னு சொல்லி நீ படுற பாடை பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பாக வருதுன்னு சொல்லி மறுபடியும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. உடனே விநாயகனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா தன்னோட தோற்றத்தை வந்து பார்த்து சிரிக்கிறாரு. அது அவர்னால தாங்கிக்கவே முடியல. அதாவது தான் வந்து ஒரு பாம்பை பிடிக்கிறதுக்கும் போகிறோம், அதாவது மோதகங்களையும் நம்ம எடுத்து எடுத்து மறுபடியும் மடியில் வச்சாலும் அதுவும் கீழே விழுந்துருது. இது ரெண்டையும் பார்த்துட்டு சிரிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் என்னோடய உருவத் தோற்றத்தை பார்த்து அவர் பார்த்து சிரிக்கிறத வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல. உடனே சந்திரனை பார்க்குறாரு. ஆமாம், என்ன பரிகாசம் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே ஒளி வெள்ளத்தில் இருக்கீங்க. உங்கள் ஒளியே உங்களுக்கு மிக அழகாக இருக்குது. அந்த அழகை வச்சுட்டு தான் மற்றவங்களையும் நீங்கள் பரிகாசம் பண்ணுறீங்க. அதனால் அந்த ஒளி இல்லைன்னா மற்றவங்கள நீங்கள் இழிவாக சொல்வீங்களா? அதனால் அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடும். அந்த வெளிச்சம் விலகி இருள் வந்து சேரணும்னு சொல்லி சாபம் விடுறாரு. ஆனால் சந்திரன் அதை நம்பவே இல்லை. இந்த சாபம் நம்மளுக்கு பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்பலை. அவர் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஒளி அப்படியே குறைந்து இருளாயிறாரு. உடனே ரொம்ப பயந்துட்ட உடனே சிவபெருமான் கிட்ட போய் காலில் விழுந்து கேட்குறாரு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னோட ஒளி பூரா கம்மியாகி பூராமே இருட்டாயிட்டே வந்துடுதுங்க, என்னோட ஒளி குறைந்து இருள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது, என்னை எப்படியாவது இந்த சாப விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்ட சிவபெருமான், என்கிட்ட வந்து இந்த சாப விமோச்சனத்துக்கு நீ வரம் வாங்க முடியாது. இந்த சாப விமோச்சனம் வேணும்னா மறுபடியும் நீங்கள் விநாயகர்கிட்டயே போய் கேட்குறதா முறைன்னு சொல்லி மீண்டும் விநாயகர்கிட்டமே அனுப்பிச்சி வச்சுறாரு சிவபெருமான். மீண்டும் வந்து சந்திர பகவான் விநாயகரிடம் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் சொன்னது தவறு தான், நான் கர்வமாக சொன்னது மிக தவறு, என்னை மன்னிச்சிடுங்க, இதற்கான பாவ விமோசனம் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. நான் விநாயகர் பெருமான் சொல்கிறாரு, கொடுத்த சாபம் கொடுத்தது தான், திருப்பி வந்து எடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 30 நாள் அதில் உன்னோட ஒளி எப்படி குறையுதோ அதே மாதிரி ஒளி அதே மாதிரி அதிகமாகும். சரிங்களா? அதனால் ஒளி குறைந்து போகும் பட்சத்தில் அமாவாசை என்கிற முழு இருட்டு ஆயிடுவீங்க. அதன் பிறகு ஒவ்வொரு கலையாக வளர்ந்து மறுபடியும் பௌர்ணமி என்ற மிக அதிகமான வெளிச்சத்தை நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லி சாப விமோசனம் கொடுத்தாருங்க. அந்த சாப விமோசனம் கொடுத்தனால தான் சதுர்த்தி, அதாவது தேய்வரையில் 4வது சதுர்த்தியாக வரக்கூடியது. சதுர்னா 4ன்னு அர்த்தம், திதி. இந்த 4வது திதியில் வந்து சந்திர பகவான் பாவ விமோசனம் பெற்றதுனால தான் சதுர்த்தி என்று நம்ம விநாயகப் பெருமானை வணங்குறோங்க. அதனால் இதிலிருந்து நம்ம விநாயகப் பெருமான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா,
நம்ம என்னதான் பெரிய உன்னதமான நிலை உயர்நிலையில் இருந்தாலும் கூட வலு குறைந்தவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பரிகாசம் வலு குறைந்தவர்களை இழிவுபடுத்தி பரிகாசம் நம்மள என்ன செய்யணும் எப்பயுமே சாதாரணமாக இருக்கிறது நல்லது. மற்றவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசாமல் நம்ம லைஃப்பை டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும். மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.